இது கலெக்ஷன் எடுத்த படம் இல்ல, எலெக்ஷன் படம். மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. இது கலெக்ஷனுக்காக எடுத்த படம் இல்ல, எலெக்ஷனுக்காக எடுத்த படம். ஆந்திராவோட டெபுட்டி சிஎம்மான பவன் கல்யாண் மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்னு அவர் பேசுறப்ப கொஞ்சம் கம்மியானுச்சு. தமிழ்நாடு சஹா we need multiple languages, not just two. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல மரியாதைன்னு ஒன்று இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தேட வேண்டியதாச்சு. இப்ப ஜனநாயகன் படம் வந்துட்டு ஒரு ரீமேக் படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பே கிறுக்கனுங்க சில பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தானுங்க, என்னடா பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. மூதேவி படம் ரீமேக் படம் மூதேவி, அப்படியே இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த படம் ரீமேக்கே இல்ல, ஆனா தெரியல இருந்த சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு பொண்ணா சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா. போலீஸா கேட்கல, ஒரு அண்ணனா கேட்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். சரி, அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரா ஓஜி யூபிஎஸ். யூபிஎஸ்ஸா? அது கரண்ட் போனா ஓடுறது இல்ல, அது யூபிஎஸ், இது யூபிஎஸ். உஸ்தாத் பகத்சிங் படத்தோட ஸ்டார்டிங்லேயே கன்னில் சைலன்சரை மாட்டி காண்போரெல்லாம் கண்டபடி சொல்றானுங்க. இது இந்த கதையோட ஆரம்பம் கிடையாது, இந்த கதையோட ஆரம்பத்தை நான் சொல்றேன் அப்படின்னு பின்னாடி கூட்டு போறானுங்க. நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் ரொம்ப நல்லவர், வல்லவர். அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. படிக்க அனுப்பாத பிள்ளைங்கள்லாம் போய் படிக்க அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சி கூப்பிடுறாரு. ஒரு நாள் அவர் காலை கடன் முடிச்சுட்டு கவலை இல்லாம காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்ப யானையோட தந்தத்துக்காக யானையை வேட்டையாடிட்டு இருக்கானுங்க சில பேர். தட்டி கேட்க போனவரை தவட மேல தட்டி அனுப்பிடுறானுங்க. அங்க என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ, பிஎஸ்பிகேவோட குட்டி வெர்ஷன். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. நம்ம குட்டி பிஎஸ்பிக்கு அருமையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம கேஎஸ்ஆர் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. வாவ், என்ன அருமையா சண்டை போடுறான் அந்த பையன். இந்த பையனோட நல்ல மனசை பார்த்து கேஎஸ்ஆர் அவரை தத்தெடுத்துக்கிறாரு. கேஎஸ்ஆரோட நல்ல மனசை பார்த்து சீஃப் மினிஸ்டர் தத்தெடுத்துக்கிறாரு. சீஃப் மினிஸ்டரே வந்து நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, எனக்கு அப்புறம் நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிருங்கிறாரு. கொஞ்சம் ஓவரா போயிட்டல, ஐ அம் வெரி சாரி. அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா காட்டுறாங்களாம். அரசியல். சில வருஷம் கழிச்சு நம்ம கேஎஸ் ரவிக்குமார் முதலமைச்சர் ஆயிடுறாரு. அவரு ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அங்க போனா அவர் மேல ஷூட் அவுட் நடக்குது. யார் சுட்டா எதுக்கு சுட்டான்லாம் தெரியல, சுட்டுவிட்டாங்க. சரி, நம்ம சிஎம் வர வரைக்கும் தற்காலிக சிஎம்மா ஒருத்தர் இருக்கட்டும்னு போட்டா அவரையும் கொண்டு விட்டாங்க. இதெல்லாம் யாரா பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அப்பதான் என்ட்ரி ஆகிறாரு பார்த்திபன். அவர் எப்பேற்பட்ட கிறுக்கர் அப்படின்னா, என் நாயுடு அப்பாய் என்ன ஸ்டேஜ்ல சொல்ற அளவுக்கு கிறுக்கரா. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என் நாயுடு அப்பாய். எஸ். ஐயோ ஐயோ, நான் படத்துல சொல்றேன். உன் கையில ரேகை இவத்தே நின்று போச்சுப்பா. அது கொஞ்சம் முன்னாடி வந்துச்சுன்னா நீ தான் சிஎம். அதை கேட்ட உடனே கையவே கிழிச்சு நான் சிஎம் ஆயிடுவேனா பாருங்கிறாரு. இப்ப சிஎம் ஆவேல. எப்படி அந்த தற்காலிக சிஎம் செத்து போயிட்டதுனால இவர் தற்காலிக சிஎம் ஆயிடுறாரு. அவங்க பையன் காட்டுக்கு பிக்னிக் போயிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸோட. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கஞ்சாவெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இவனுங்களும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அடி பொழகுறானுங்க. அப்ப நம்ம பிஎஸ்பிகே என்ட்ரி அதானே? அதேதான். நம்ம ஹீரோவோட என்ட்ரிக்கு கரும ஒரு ஃபைட்டு. தலைவன் வந்து நல்லா சண்டையெல்லாம் பண்ணி சிஎம்மோட பையனை தூக்கிட்டு போயிடுறாரு. அதாவது தற்காலிக சிஎம்மோட பையனை. நம்ம ஹீரோவை பார்க்க ஒருத்தர் வராரு. வந்து நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று வருதுப்பா, விவிஐபி ஃபேமிலி. அவங்க பொண்ணு வந்துட்டு காட்டுக்குள்ள போய் ஏதோலாம் பண்ணணுமா, அதுக்கு நீ தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கணுங்கிறாரு. அதான ப்ரீ வெட்டிங் செரமனி. டேய், ஆம்பளைங்களுக்கு வெட்டிங் கிளைமாக்ஸ்னா ப்ரீ வெட்டிங் ப்ரீ கிளைமாக்ஸ் தான். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஆம்பளையும் சந்தோஷமாவே இருக்கிறது இல்லையா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் ஆயிட்டா ஆம்பளைங்களோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருப்பீங்க. இவர் தான் தகப்பர். இவருக்கு 2 பொண்ணு ஒரு பையன். சின்ன பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க. பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்கு தெரப்பி எடுக்கிறதுக்காக தான் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப பாத்தியா, அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த பக்கம் நம்ம சிஎம் பையனை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. சிஎம் சாரோட பையன் உங்க ஊருக்கு தானே வந்தான், எங்க அவனை காணோம்? அவன் இப்பதான் வெளிக்கு வருதுன்னு சொல்லி மரத்து சந்தில மறைவா உக்காந்துட்டு இருக்கான். அவன் வேலையை முடிச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சிரிப்பே துளி கூட வராம சிரிக்கிறது எப்படின்னு நம்ம பிஎஸ்பிகே கிட்ட கத்துக்கலாம். ஏய், என்னடா இவரு சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது பச்சையா தெரியுது. ஒருவேளை சும்மா பேச்சு வீடியோ பார்த்துருப்பாரு போல. பாவம் சிரிப்பே வராம சிரிக்கிறாரு. இந்த இடத்துல அன்வான்டா ஃபெமினிசம் பேசுறாங்க. நம்ம ஸ்டவர் கொண்டு சொல்லலாம்ல, வாரங்கனால சந்தோஷமா இருப்பா. You bloody male chauvinist stereotypical old fashioned thinking. கேம்ப் ஃபயர்ல உட்காந்து போட்டோ கொளுத்துனதுக்கும் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையா பாஸ்? அப்பதான்டா நம்ம ஃபெமினிஸ்டுக்கு ஆதரவாவே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி தெரியும் அரசியல். அதுக்கப்புறம் நம்ம பிஎஸ்பிகேக்கு டான்ஸ் ஆட வராதுங்கிறத கலாய்க்கிற மாதிரி ஒரு சீனு. எந்த பாட்டை போட்டாலும் நட மட்டும் தான் விட்டுட்டு இருக்காரு. என்ன சார் இது, எஃப்டிவில கேட் வாக் பண்ற மாதிரி? பவன் கல்யாண் பொறுத்த வரைக்கும் இதுதான் டான்ஸ்.
அதாவது நம்ம பிஎஸ்பிகே எந்த பாட்டுக்கும் பெரிய மூமெண்ட் எதுவும் போடுறதில்ல அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அந்த டாக்குக்கு பிஎஸ்பிகே இதுல பதில் சொல்றாராம். உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் டான்ஸ்னா ஒரு மூமெண்ட், ஒரு மோஷன். எனக்கு எமோஷன், செலிப்ரேஷன். அலோ வைகுண்டபுரம் படத்துல வர சீனை ரீக்ரியேட் பண்றதுல தப்பு இல்ல. இவர்கிட்ட ஒரு குறையா சொல்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு பண்றாரு பாத்தீங்களா, அதான் தப்பு. இப்போ அவருக்கு டான்ஸ் ஆட வரலன்னா என்ன, அவருக்கு நடிப்பு வரலையா, அவருக்குன்னு தனியாக ஒரு சிக்னேச்சர் இல்லையா, அதை ரசிச்சுட்டு போக வேண்டியது தானே. சும்மா டான்ஸ் வரலன்னு கலாச்சிக்கிட்டு மறுபடியும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, ஏன்டா வெளிக்கு போன பையன் என்னமாடா வரல, அவருக்கு பேதி போயிட்டு இருக்கு சார், பாவம் என்ன பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கஞ்சா பிடிக்க போனாரு. அங்கே போனவர் யார் பிடிச்சான்னு தெரியல, இன்னும் காணும்னு சொல்கிறான். அந்த பையனை கண்டுபிடிச்சி கூட்டு வர சொல்லி அனுப்புறவர் தான் நம்ம பாய். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன? அந்த பாய்க்கு பெரிய பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒருத்தனுக்கு போனை போட்டு, தம்பி ஒரு வேலை இருக்குப்பா பண்ணுப்பாங்கிறாரு. ஃபைசல் ஹுசைனி யாருங்கிறத இந்த தடவை நீங்க பாப்பீங்க. என்ன இவனே நம்ம ஹீரோ வச்ச ஆளா இருப்பான். ஐயோ ஸ்பாய்லரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு எப்படி தான் பிரேக்கப் ஆனிச்சு சொல்லுமான்னு கேட்கறாரு. நான் ஒரு பையனை பார்த்தேன் சார், அவன் சூப்பராக இருந்தான், நல்லா இருந்தான். அவனுக்கு நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஐடியாக்கெல்லாம் வந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் ஒரு வானவில் நண்பர்னு. இப்போ இது எதுக்கு, எல்ஜிபிடிக்கும் அண்ணா ஆதரவா இருக்காரு. அரசியல் அங்கங்க அரசியல் வச்சா பரவாயில்ல, திணிக்கிறீங்களேன்னு. அதான் அவன் அந்த மாதிரின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் ஜாலியா இருக்கட்டும், நீ உன் போக்கில் போக வேண்டியது தானே அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸ் பண்ண அடுத்த கணமே ராசிகனா திருந்திடுறாங்க. திருந்தினது மட்டும் இல்லாம நம்ம பிஎஸ்பிகேவை சைட் அடிக்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வில்ல சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்டேஷன் போலீஸ்காரனை போய் விசாரிக்கிறாங்க. அவன் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு எப்படியே அனுப்பிட்டான். இவனுங்களும் பூந்து போறானுங்க. வீட்டுல இருந்த ஒரு வாண்டு பொண்ணு வந்து வாய் விட்டுருது. எதுக்குமா இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? உஸ்தாத் அங்கிளுக்கு கால் பண்ணா அவங்கள அடிச்ச மாதிரி இவங்களையும் வந்து அடிப்பார்ல. என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. உஸ்தாத கார்னர் பண்றதுக்காக ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. ஹீரோயினுக்காக உஸ்தாது போறாரு. நம்ம உஸ்தாது மூஞ்சில துணியை போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. பாய், இங்க ஒருத்தன் நம்ம சிஎம்மோட பையனையே கடத்திட்டான். போட்டோ யாருது சார்? அவனுடைய போட்டோ. நம்ம பாய் உஸ்தாதோட ஃபேஸை பார்த்ததும் அப்படியே பதறாரு. உஸ்தாது பாய், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் பாவம். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவங்க ஆள் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவன் நம்ம உஸ்தாதோட ஆளு. அங்க ஃபைட் எல்லாம் போட்டு இவங்க 2 பேத்த மட்டும் உஸ்தாது கடத்திட்டு போயிடுறாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? You don't think I deserve this answer? அட உன்கிட்ட எதுக்குமா சொல்லணும், நீ போய் உன் பொழப்ப பார்த்துட்டு போமா. ஆரம்பிக்கிறாங்க பிளாஷ்பேக்கு. ஒரு பெரிய கோயில் பண்டிகையில சரக்கு போட்டு 4 ரவுடி பசங்க வந்துட்டு சலசலப்பு பண்றானுங்க. அங்க நம்ம உஸ்தாது வந்து இறங்கி ஈட்டி எடுத்து சொருகுறாரு. அங்க வந்த இவரு கோயில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. திரைப்படத்துல பிளாஷ்பேக்கு ஸ்கூல்ல ரவுடி பசங்களை அடிக்கிற மாதிரில ஸ்டார்ட் ஆகும். புரியல? அதான் ஸ்கூல் பசங்களுக்கு ஏது ஓட்டு உரிமை. ஸ்மார்ட் பாய். அவனுங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சா நாங்களாம் மினிஸ்டரோட ஆளுங்கிறானுங்க. தற்காலிக சிஎம்மா இருக்கிற மினிஸ்டரை போயிட்டு மிரட்டி விட்டுட்டு வர்றாரு நம்ம ஹீரோ. மினிஸ்டருக்கே போய் வார்னிங் கொடுத்துட்டு வந்ததுனால மினிஸ்டரோட பையன் வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. Send it for soon, it looks dangerous. Come fast. Sir, I am not African Manji. I am பாவம். அவரோட ஆக்டிங் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு சில்லியா இருக்குன்னு. அவனை நான் இப்பவே பார்க்கணும். தம்பி யார் அவன்? நம்ம உஸ்தாது வந்தா சும்மா இருப்பாரா? அவர் யாரு? மாஸ் ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த முஸ்லீம்கள் எல்லாம் வாழ்ற இடத்துக்கு வந்துட்டு போறாரு. பொட்டை அழிச்சிட்டிங்கன்னா பெட்டர் சாப். நான் போறது பழைய குப்பத்துக்கு, பாகிஸ்தானுக்கு இல்ல. இதுல கூட இருக்கு அரசியல். அப்பதான் பாயை மீட் பண்றாரு நம்ம உஸ்தாத் பகத்சிங். அவன் பக்கத்துல உட்காந்துருக்கானே, அவனை அனுப்புங்கிறாரு. அவன்லாம் தர முடியாது போடா அப்படிங்கிறாங்க. அவனை விட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவனை கூட்டிட்டு போயிருவேன். தம்பி, எனக்கு நமாஸ் பண்ண டைம் ஆயிடுச்சுப்பா, இப்படி உட்காந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, போ சமத்தா வீட்டுக்கு போ பார்க்கலாம். அங்க நம்ம உஸ்தாத் வந்து மாஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சீனு அன்வான்ட் தான் இருந்தாலும் வச்சிருக்காங்க. ஒருத்தன் நியூஸ் உட்காந்து படிப்பான், இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நியூஸ் அப்படின்னு காரி துப்பிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம பகத்தையா பார்கெயின் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? அரசியல். இப்ப பிளாஷ்பேக்ல ஒரு ஹீரோயின் இருக்கும், அதை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தோமா நம்ம ஸ்ரீலீலா. நம்ம ஸ்ரீலீலா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு ரவுடி புந்துட்டானா. அவனை தேடிக்கிட்டு நம்ம உஸ்தாத் வந்திருக்காரு. கமன் கோ, அவனை தேடுங்க, கண்டுபிடிங்க போங்க. அவன் இருக்கிறது நம்ம ஹீரோயினோட ரூம்ல. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். காப்பாத்திடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் இந்த படத்துல என்ன வேலை பண்றாங்கன்னா ஆர்ஜே. இப்பெல்லாம் யாருப்பா எஃப்எம் கேட்கறா? அதானே
இப்போ ஃபோனில் கூட எஃப்எம் ஆப் சும்மா தானே இருக்குதுன்னு தூக்கிட்டானுங்க. இந்த லட்சணத்தில் ஹீரோயின் எஃப்எம்ல வேலை செய்கிறாங்களாம். இவங்க எஃப்எம்ல விட்ட உதாரில் வில்லனுங்க ஹீரோயினை டார்கெட் பண்ணுறானுங்களாம். அதுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறேன்னு அப்படியே இவங்களுக்குள்ள இந்த லவ் எல்லாம் செட் ஆயிருது. இனிமே யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா நீ என்ன சொல்ற? நீ உஸ்தாத் பகத்சிங்கோட ஆளுன்னு சொல்ற, சரியா? அன்னையிலிருந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுது, டிராஃபிக் போலீஸ் என்னமா வண்டியில நம்பர் பிளேட் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிற, ஹெல்மெட் கூட போடாம போயிட்டு இருக்கிறன்னு பிடிச்சா, நான் யார் ஆள் தெரியுமா? ஏசிபி பகத் சாரோட ஆளுங்களா? பஸ்ல ஒரு பொறுக்கி கைய வச்சா அதுக்கு பேரை யூஸ் பண்ணீங்க, சூப்பர். பானிபூரி விக்கிறவன் எக்ஸ்ட்ரா வெங்காயம் போலன்னுலாம் வந்து பகத்சிங் ஆளுன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு குமருங்க. யாரா இந்த கடைக்காரன்? வெளியில வாடா. வில்லன் கேங் சும்மா இருப்பானுங்களா? எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் தான் பகத்தோட ஆளு, நான் தான் பகத்தோட ஆளுன்னு இருந்தா அவனுங்க தூக்கிடுறானுங்க. அப்பயும் ஹீரோயினை தூக்கல, ஹீரோயினுக்கு பதிலாக அதோட ஃப்ரெண்டை தூக்கிட்டானுங்க. தூக்கினவனுங்க அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. இப்போதான் தெரி படத்தில் வந்த அந்த சீன் வருது. தெரி படத்தில் அது எவ்வளோ எமோஷ்னலான சீனாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் எந்த குறையும் இல்லை, அந்த சீனை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த சீனில் குறையாப்பட்டது விஷுவல்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி சீன் வாஸ் குட். காப்பி அடித்தாலும் பாஸ் மார்க் வாங்கிட்டேன். இவனுங்க தெரி படத்தில் இருந்தால் காப்பி அடிச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா மாஸ்டர் படத்துலேருந்தும் காப்பி அடிச்சிருக்கானுங்க. மாஸ்டர் படத்திலே ஒன் ஆஃப் த ஐகானிக் டைலாக்னா, என்னை பிடிச்சாலாம் ஒத்த கோடி பேர் இருக்காண்டா வெளியில். அதை வந்துட்டு தலைவங்க பதிவு பண்ணியே ஆகணும். எதுக்கு? அரசியல். நம்ம உஸ்தாத் வந்துட்டு வேகமா போயிட்டு மினிஸ்டர் மிரட்டலான்னு போறாரு. இதுல என்ன போட்டுக்குது, படி அப்படின்னு லெட்டர் கொடுக்குறான் மினிஸ்டர். பார்த்தா நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். உன் மேல அன்பு காட்டுறவங்க உன் ரசிகங்க எல்லாரையும் தூக்கிடுவாண்டா. இந்த டைலாக் வந்துட்டு மாஸ்டர் படத்துல சூட் ஆனதுக்கான காரணகர்த்தான்னு ஒன்று இருக்கு. உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருக்காம ஹீரோ வந்துட்டு எனக்குன்னு சொந்தமா பந்தமா எனக்குன்னு யாருமே இல்ல, பவானி தான் என் டார்கெட்னு இருப்பாரு. அப்ப இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்து போயிருவாங்க. பவானி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையா பார்த்து தூக்குவான். அதுக்காக தான் உன் மேல அன்பு வச்சிருக்கிற எல்லாத்தையும் தூக்குவேன்னு பவானி சொல்லுவான். இங்க அதுக்கான தேவையே இல்ல, இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. என் அன்பு காட்டுறவங்கள என் ரசிகர்களை தூக்கிடுவியா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமாடா உனக்கு? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு தான் சிஎம் போயிருக்காரு. அங்கே தான் ஷூட் அவுட்டு. எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஹீரோ மட்டும் உயிரோட விட்டு போயிட்டான். இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வருவோம். கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு நான் லீனியரான கிளைமேக்ஸ். எப்படியும் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியுங்கிறதுனால ஹீரோவே போய் உட்காந்து சிஎம் முன்னாடி சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸில் தான் சொல்கிறாங்க, இந்த பாய் குரூப்பில் ஒருத்தர் இருந்தால அவனும் நம்ம ஹீரோ ஆடலாம். என்னை கடுப்பாக்குன்னு ஒரு டைலாக் எது தெரியுமா? இந்த பேண்டான் விடுற மிச்ச தண்ணியை பிச்சு எடுத்து போய்க்கிற பக்கத்து நாட்டுக்காரங்க உங்களுக்கே இவ்வளவு இருந்தா ஆறுல என்ன உங்க அப்பா மட்டும் சொத்தா தம்பி? எப்படி சொந்தம் கொண்டாடுற? எந்த கிறுக்கம் எழுதி தந்து இந்த கிறுக்கம் பேசிட்டு இருக்கிறான்னு தெரியல. அப்புறம் எப்படியோ எல்லாத்தையும் கொண்டாச்சு, படத்தையும் முடிச்சாச்சு. ராஷி கண்ணா என்னன்னாங்க தெரியல. அதே மாதிரி உன் சேவையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ அடங்கி போக கூடாது. இப்ப இந்த டைலாக்லாம் எதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அரசியல்